புதினாவும் வேர்க்கடலையும் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான துவையல் தான் பண்ண போகிறோம். துவையலை கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புதினா வேர்க்கடலை துவையலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. துவையல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம், 1 துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துடலாம், 3 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துடலாம். புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். புதினா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக புளி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து துவையில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச துவையில வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டான புதினா வேர்க்கடலை துவையல் ரெடி. இந்த துவையில கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.